ஜனாதிபதி முன்வைத்த புதிய திட்டம் விரைவில் நடைமுறைக்கு. இரவோடு இரவாக பிறப்பிக்கப்பட்ட அவசரகால ராணுவ சட்டம். வைத்தியர் அர்ஜுனா எம்பி தாக்கப்பட்டாரா? வெளியான புதிய தகவல். முளையிலேயே கிள்ளி எறியப்படும் இனவாதம். பிரதமர் கருணி சூளுரை. பாரபட்சமாக நடாத்தப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. தன்னை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ள நிலையில் தாம் யாரையும் தாக்கவில்லை என கேகாலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கையிலேயே சஞ்சய் பெரேரா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் அவரை தாக்கியதாக அவர் கூறுவதை நான் முற்றிலும் மறக்க. இதன்போது எழுந்த குருநாகல் மாவட்ட உறுப்பினர் நளின் பண்டார யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு வந்து மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்று கூறியுள்ளார். தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் விசாரிக்க சென்றபோது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு அருகில் வைத்து சுஜித் என்ற நபர் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் மாற்றத்தின் மூலம் தோற்கடிக்கப்பட்ட பல்வேறு குழுக்களின் அற்ப அரசியல் லாபங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் முயற்சிகளை தோற்கடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மக்கள் இனவாதத்தை நிராகரிக்கின்றனர் என்ற செய்தி மூலம் அரசாங்கத்திற்கான ஆணை தெளிவாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமது அரசியல் தேவைகளுக்காக மக்களை பிரிக்கும் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவும் அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எந்த வகையிலும் இனவாதத்திற்கு அரசாங்கம் இடமளிக்காது என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். நாடு ஒன்றிணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை பெற்றுள்ளது என்றும் இந்த வாய்ப்பை அரசாங்கம் ஒருபோதும் தவறவிடாது என்றும் அவர் கூறியுள்ளார். எங்கள் மக்கள் எங்களை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் தைரியமான தேர்வை எடுத்துள்ளனர். அந்த அழைப்பிற்கு பதிலளிப்பதும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதும் நம் கையில் உள்ளது. இந்த தருணத்தில் வரலாற்று முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு சவாலை ஏற்றுக்கொள்ளுமாறு அனைவரையும் நான் அழைக்கின்றேன். மக்கள் சொல்வதை கேளுங்கள். இந்த நாட்டை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் எதனையும் பார்க்காமல் பேசிய விதம் மகிழ்ச்சியளிப்பதாக புதிய ஜனநாயக முன்னணியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிதா பேகுணவர்த்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தனதுரையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் செல்ல வேண்டிய பயணம் சுமூகமானதாக இல்லை. இந்த அரசாங்கம் மிகவும் கடினமான பாதையில் உள்ளது. ஆட்சியை பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அரசின் நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியாது. ஓரிரு வருடங்கள் கடக்க வேண்டும் என நான் நம்புகின்றேன். நான் நினைக்கின்றேன் யதார்த்தமான எதிர்க்கட்சியாக நாம் செயல்படுவோம் என்று. அரசாங்கம் செய்யும் அனைத்து நல்ல பணிகளுக்கும் எதிர்க்கட்சியாக இருந்து நாம் ஆதரவளிக்க வேண்டும். நாம் நமது பரம்பரை செயற்பாட்டை மாற்றியமைக்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து அரச நிறுவனங்களிலும் பயன்படுத்தப்படும் சொகுசு வாகனங்கள் தொடர்பில் ஆய்வு நடாத்தி அவற்றை விற்பனை மூலம் அப்புறப்படுத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று அமைச்சரவைக்கு பின்னரான வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ஜெயதிச 1800 சிசி மற்றும் 2300 சிசிக்கு அதிகமான சொகுசு வாகனங்கள் அதிக செலவு செய்து பராமரிப்பு தேவைப்படும் வாகனங்கள் இவ்வாறு அப்புறப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். அமைச்சுகள் தொடர்பான பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் செயல் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் கண்டறியுமாறு அனைத்து அமைச்சின் செயலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்குமாறு அமைச்சின் செயலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் வாகனங்கள் தொடர்பில் தேவையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தின் முடிவோடு எந்த வகையிலும் தொடர்புடையது அல்ல என்றும் செயல்முறை அல்லது நாட்டின் அந்நிய செலாவணி மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார்.
பாதிக்கப்பட்டவர்களின் அபிப்பிராயங்களுக்கோ அல்லது அவர்களின் வேண்டுகோள்களுக்கோ செவி கொடுக்காது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இதுவரை காலமும் சர்வாதிகாரத்துடன் பாரபட்சமாக நடாத்தப்பட்டு வந்தார்கள் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. OMB அலுவலகத்திற்கு புதிய நியமன கோரிக்கை தொடர்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரின் நிலைப்பாடு தொடர்பான ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் 15 வருடங்களாக எமது உறவுகளை தேடி வருவதுடன் 20/2/2017 தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றோம். தொடர்ந்து வந்த அரசு தலைமைகளால் காலத்துக்கு காலம் ஏமாற்றப்பட்டு வந்ததால் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இன்னும் போராடி வருகின்றோம். OMB சட்டம் வரையப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை பாதிக்கப்பட்டவர்களின் அபிப்பிராயங்களுக்கோ அல்லது அவர்களின் வேண்டுகோள்களுக்கோ செவி கொடுக்காது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சர்வாதிகாரத்துடன் பாரபட்சமாகவே நடாத்தப்பட்டு வந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடன் கலந்துரையாடியோ அவர்களின் பங்கு பெற்றுதலுடனோ அப்பொறிமுறையை செயல்படுத்த முனைப்பு காட்டப்படுவதில்லை. மாறாக நாங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சர்வதிகார போக்கும் வெளிப்படைத்தன்மையற்ற நிலையுமே காணப்படுகின்றது. எந்த பொறிமுறையும் சம்பந்தப்பட்டவர்களின் பங்களிப்போ விருப்போ இல்லாவிட்டால் வெற்றியளிக்காது என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ள வரும் தயாரில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஸ்தாபித்தல் மற்றும் அதன் முகாமைத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. தற்பொழுது இலங்கை பொருளாதாரத்தில் மாத்திரமன்றி அரசியல், சமூக, ஆன்மீக மற்றும் சுற்றாடல் ரீதியாகவும் குறிப்பிடத்தக்க அளவு பின்னடைவுகளை சந்தித்திருப்பதை கருத்தில் கொண்டு எமது நாட்டு மக்களின் நல்லாரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதன் மூலம் தேசிய பாதுகாப்பை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் தேசிய நடவடிக்கையாக கிளீன் ஸ்ரீலங்கா எனும் பெயரிலான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. செல்வந்த நாடு அழகிய வாழ்வு எனும் புதிய அரசின் தொலைநோக்குக்கு அமைய மேற்கொள்ளப்படுகின்ற நிலையுருமாற்ற தொடக்க முயற்சி சமூக ரீதியான, சுற்றாடல் ரீதியான மற்றும் விழுமிய ரீதியான எழுச்சியை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வேலை திட்டம் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவதற்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியத்தை உருவாக்குவதற்காக பணிப்பாளர் சபையொன்றின் மூலம் நிர்வகிக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா நிதியம் எனும் பெயரிலான நிதியத்தை நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் நிறுவுவதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தென்கொரியாவில் இரவோடு இரவாக அவசர கால ராணுவ சட்டத்தை அந்த நாட்டின் அதிபர் யூன் சுக் யோல் நடைமுறைப்படுத்த அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பட்ஜெட் மசோதா தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் ஒருமித்த கருத்து எட்டாத நிலையில் எதிர்க்கட்சிகள் வடகொரிய கம்யூனிஸ்ட் சக்திகளுடன் சேர்ந்து தேசவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக அதிபர் யூன் சுக் யோல் குற்றம் சாட்டி அவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க அவசர கால ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார். தென்கொரியாவில் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதில் அதிபர் ஜூன் தலைமையிலான ஆளும் மக்கள் சக்தி கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கி வருகின்றது. இந்த நிலையில் திடீரென அந்த நாட்டு தொலைக்காட்சிகளில் தோன்றிய அதிபர் யூன் சுக் யோல் வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் சக்திகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து தென்கொரியாவை பாதுகாக்கவும், மக்களின் சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை கொள்ளையடிக்கும் தேசவிரோத சக்திகளை அகற்றவும் நான் இதன் மூலம் அவசர கால ராணுவ சட்டத்தை அறிவிக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார்.